ஸோ ஹாய், இந்த வீடியோ எதுக்கானு பார்த்தீங்கன்னா, நான் என்னை பற்றியான ஒரு செல்ஃப் ரியலைசேஷனுக்கு இப்போ தான் நான் கொஞ்சம் வந்திருக்கேன்றத சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான். ஸோ நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்ன ஆச்சுன்னா, நான் என்னோடய மிஸ்டேக்ஸ்லாம் வந்து சொல்லியிருக்கேன். இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதெல்லாம் நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் மாற்றிக்க முயற்சி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நான் இன்னும் செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணி ஸோ இன்னும் நான் எக்ஸ்ட்ரீம் போய் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால தான் இந்த வீடியோ. ஸோ நான் எப்படிப்பட்டவன்றதை நானே இப்போ தான் புரிஞ்சுக்கினேன்றதை சொல்கிறேன். ஸோ என்னென்னா, நான் ரொம்ப அதிகமாக நேசித்த ஒரு பர்சன் வந்து என் லைஃப்பில் வந்தாங்க. ஸோ அதுக்கு அப்புறம் வந்து என்ன ஆச்சுன்னா, ஸோ பேசிக்காக நான் ஒருத்தரோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்கல. அதுதான் ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ அந்த பர்சனோட ஃபீலிங்ஸை நான் புரிஞ்சிக்காமல் நான் சொல்கிறது தான் நடக்கணும், எல்லா விஷயத்துலையும் நான் கேட்டுப்பேன். ஆனால் அந்த ஒரு விஷயத்துக்காக நான் மட்டும் நான் கேட்கவே இல்லை, அவங்க பேச்சு நான் கேட்கவே இல்லை. ஸோ மேபி கேட்டிருந்தா இப்போது நல்லா இருந்திருக்கும்னு இப்போ தோணுது. ஆனால் அதுக்குள்ளே நான் ஏதோ ஓவர் திங்க் பண்ணி நானாக ஸ்டோரி க்ரியேட் பண்ணி அதுக்கு இந்த ரீசன் தான் நானே ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்து நானே அவங்கள என்னை விட்டு போகிற மாதிரியான காரியங்கள்லாம் பண்ணிட்டு ரொம்ப சீப்பான பிஹேவியர், ரொம்ப வல்காரிட்டி, ஒரு பவுண்ட்ரி லிமிட்ஸை க்ராஸ் பண்ணி நடந்துக்கிறேன். இப்போ தான் எனக்கு ரொம்ப கில்ட்டாக ஃபீல் ஆகுது. எனக்கு அவங்க நேச்சராக கொடுத்த ஒரு கிஃப்ட்டுன்னு நான் இப்போ தான் எனக்கு தோணுது. அவங்களோட வேல்யூ, அவங்களோட ப்ரெசன்ஸ்லாம் சேண்ட் இப்போ தோணுது. லேட் ரியலைசேஷன். ஆனால் ஸ்டில் என்ன பண்ணுறது, என்னென்னா நான் அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி என்னென்னோ சொன்னாங்க. ஸோ நானும் சொல்ல வச்சுட்டேன் நிறைய விஷயத்த ஃபோர்ஸ் பண்ணி. ஒருத்தவங்களோட ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்காமல் நான் இவ்வளோ தூரம் ஹர்ட் பண்ணிக்கிட்டதை இப்போ தான் எனக்கு புரியுது. ஸோ அவங்க எவ்வளோ நல்லவனாக இருந்தால் என்ன அந்தளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்கன்றது இப்போ தான் தோணுது எனக்கு. ஸோ லைஃப்பில் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பர்சன். ஆனால் இப்போது ஃப்யூச்சரில் வருவாங்கன்னு தெரியல. அதுதான் நல்லாயிருக்கும். அதுதான் நம்பிக்கை இருக்குது, என்னோட மனசும் சொல்லுது வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இன்னும் குழந்தைத்தனமாக இம்மெச்சூர்டாக இருக்குன்றதை இப்போ தான் புரிஞ்சுக்கினேன். ஸோ அதெல்லாம் நான் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் ஒரு நார்சிசிஸ்ட் நினைக்கிறேன். நான் சொல்கிறது தான் ஒரு விஷயத்தில் நடக்கணும், நான் சொல்கிறது நடக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீம் நான் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு எக்ஸ்ட்ரீம் பண்ணியிருக்கேன். ஸோ எமோஷ்னலி மேனிப்புலேட்டிவ் பண்ணியிருக்கேன், கில்ட் ட்ரிப் பண்ணியிருக்கேன், அவங்கள ஹர்ட் பண்ணியிருக்கேன், வேர்ட்ஸால் ரொம்ப குத்தியிருக்கேன், அழுதான் அவங்கள பிளாக்மெயில் பண்ணியிருக்கேன், த்ரெட்டன் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு பண்ணி கேட்கும்போது எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குல்ல. நான் இப்படி ஏற்பட்ட பர்சனை நான் இப்போ தான் நானே புரிஞ்சுக்கிறேன். இந்த மாதிரிலாம் நான் பண்ணியிருக்கேன், என்னாலே நம்ப முடியல. ஸோ அப்போது எனக்கு அந்தளவுக்கு ஹிட்டால நான் இப்போ ரொம்ப ஹிட் ஆகும். நான் எந்த அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன், இப்படி ஒரு பர்சன் ஆகிட்டேனே. ஆக்சுவலாக நான் நல்ல பர்சன் தான். ஆனால் நான் இந்த ஒரு விஷயம் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி நடக்காமல் போனதுனால எனக்கு என்னோடய பிரெயின் ரொம்ப ஹர்ட் ஆகி நான் என்னென்னலாம் தப்பு பண்ணக்கூடாது அந்த தப்பெல்லாம் மட்டும்தான் பண்ணிவிட்டு அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணி இப்போ அவங்கள தூரமாக விலகி போக வச்சுட்டேன். ஆனால் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து மீண்டும் வந்து நானும் என்னை மாற்றிட்டு வந்துட்டு தான் இருக்கேன். மாறிடும் நம்புகிறேன். ஹோப் ஐ வில் பி பெட்டர். அண்ட் அவங்க ரொம்ப நல்லா இருக்கணும். ஸோ என்ன சொல்கிறது, பார்ப்போம். லெட்ஸ் ஹோப். டேக் கேர்.